வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் லிசாரணி கமல்நாதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். E9 விசா பிரிவின் கீழ் வேலைவாய்ப்பு. இஸ்ரேல் சென்ற இலங்கையர் பலி. வெளியான முக்கிய தகவல். விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். வரிகளை விதித்து வருமானத்தை கூட்டுவது பெரிய விடயமல்ல, ஐக்கிய மக்கள் சக்தி. தொடர்பான இலங்கை செய்திகள். சுமார் 3469 இளைஞர்களுக்கு E9 விசா பிரிவின் கீழ் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் தென்கொரியாவின் மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைய இந்த வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகளுக்கு தகுதி பெற்ற 77 இளைஞர்கள் அண்மையில் தென்கொரியாவுக்கு சென்றுள்ளனர். தென்கொரியாவில் உற்பத்தி, கட்டுமானம், கடல் தொழில் சேவைகள் மற்றும் விவசாய துறைகளில் E9 விசா பிரிவின் கீழ் குறித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. கட்டுமானத்துறை பணிக்காக இஸ்ரேல் சென்ற இலங்கையர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். காலியைச் சேர்ந்த 38 வயதான ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமால் பண்டார தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த ஒருவரால் குறித்த இலங்கையர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த கொலையாளி 2 மாதங்களுக்கு முன்னர் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இஸ்ரேலிய காவல்துறையினர் இன்டர்போல் பிரிவுடன் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமால் பண்டார தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் இழப்புகள் 2025 மற்றும் 2026 நிதியாண்டின் முதல் 5 மாதங்களில் 12.6 பில்லியன் ரூபாயாக அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. சரக்கு வருவாய் வீழ்ச்சி மற்றும் விமான பராமரிப்பு செலவு அதிகரிப்பு ஆகியவையே இதற்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் 2025 வரையிலான காலகட்டத்தில் வலுவான பயணிகள் தேவை மீட்சி காரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் பயணிகள் வருவாய் 7% அதிகரித்து 95.4 மில்லியன் ரூபாயாக உயர்ந்துள்ளது. பயணிகள் பொதிகள் 76.4 வீதத்திலிருந்து 82.6 வீதமாக மேம்பட்டதுடன் பயணிகள் எண்ணிக்கை 22 வீதமாக வளர்ச்சியடைவது இந்த உயர்விற்கு உதவியுள்ளது. எனினும் சரக்கு வருவாய் 1.8 பில்லியன் ரூபாய் குறைந்ததுடன் பிற வருமானம் 2.5 பில்லியன் ரூபாய் சரிந்தது. இதனால் ஒட்டுமொத்த வருவாய் வளர்ச்சி மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் 2025 வரையிலான காலகட்டத்தில் செயல்பாட்டு செலவுகள் 3% அதிகரித்தன. இதற்கு முக்கிய காரணம் அதிகரித்த விமான பராமரிப்பு நிலையங்கள் மற்றும் போக்குவரத்து செலவுகளாகும். எரிபொருள் செலவுகள் குறைந்ததால் இந்த அதிகரிப்பு ஓரளவு ஈடு செய்யப்பட்டது. நிறுவனம் விமான போக்குவரத்தில் 4.1 பில்லியன் ரூபாய் இழப்பை புகார் அளித்தது. இருப்பினும் விமான நிலைய சேவைகள் மற்றும் தரை கையாளுதல் மற்றும் பயிற்சி உட்பட பிற வருமானங்களை கணக்கில் கொண்ட பிறகு இது 4.9 பில்லியன் ரூபாய் லாபமாக மாறியது. ஸ்ரீலங்கன் கேட்டரிங் மூலம் 2.6 பில்லியன் ரூபாய் நிகர வருமானம் மேம்பட்ட போதிலும் குழுமத்தின் நிகர இழப்பு ஆகஸ்ட் மாத இறுதியில் 12.6 பில்லியன் ரூபாயாக பதிவானது. இது 2024 ஆண்டின் இதே காலகட்டத்தில் ஏற்பட்ட 4.2 பில்லியன் ரூபாய் இழப்புடன் ஒப்பிடுகையில் மிக அதிகம். இதற்கு முக்கிய காரணம் 8.5 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குறிப்பிடத்தக்க அந்நிய செலாவணி இழப்புகள் மற்றும் அதிக நிதி கட்டணங்கள் ஆகும் என்று நிதியமைச்சு கூறியுள்ளது. அறிக்கையின்படி ஆகஸ்ட் 2025 இறுதி நிலவரப்படி விமான நிறுவனத்தின் மொத்த சொத்துக்கள் 198.6 பில்லியன் ரூபாயாக இருந்தது. இது மார்ச் 2025 இறுதி நிலவரப்படி இருந்த 182 மில்லியன் ரூபாயிலிருந்து அதிகரித்துள்ளது. இது சொத்துக்களை பயன்படுத்துவதற்கான உரிமைகள் மற்றும் பெற வேண்டிய தொகைகளில் ஏற்பட்ட சேர்க்கைகளை பிரதிபலிக்கிறது. ஆகஸ்ட் 2025 இறுதி நிலவரப்படி திரட்டப்பட்ட இழப்புகள் 631.5 பில்லியன் ரூபாயாக விரிவடைந்துள்ளது. இது நிறுவனத்தின் இருப்பு நிலை குறிப்பை தொடர்ந்து பலவீனப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்தர பயிற்சியில் தகுதி பெறும் விசேட தேவையுடைய மாணவர்கள் நாட்டில் உள்ள ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் உள்ள அனைத்து பீடங்களிலும் அனுமதிக்கப்படுவார்கள் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. கல்வி பிரதியமைச்சர் மதுர செனவிரத்னவினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு 4 பீடங்களில் மாத்திரமே வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வந்த நிலையிலேயே புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வரிகளை விதித்து அரச வருமானத்தை அதிகரிப்பது ஒரு பாரிய விடயம் அல்ல என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்
மெரிகார் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் 2026 ஆண்டின் வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பு மீதான 6ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மக்கள் மீது வரிச்சுமையை சுமத்தி இரத்த காட்டேரி போன்ற இரத்தத்தை உறிஞ்சுவதனூடாக வருமானத்தை அதிகரிப்பது பெரிய காரியம் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு மின்சார கட்டணங்களை அதிகரித்தும் நீர் கட்டணங்களை அதிகரித்தும் வரிக்கு மேல் வரிகளை விதித்தும் வருமானம் திரட்டுவதற்கு பெரிய பொருளாதார நிபுணர்களின் ஆலோசனை தேவையில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 4990 பில்லியன் ரூபாய் அரச வருமானத்தை 5100 பில்லியன் ரூபாவாக அதிகரிப்பதாக அரசாங்கம் கூறுவதாகவும் இது முழுக்க முழுக்க மக்கள் மீது வரிச்சுமையை திணிப்பதனூடாக மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு வரி வருமானத்தை அதிகரிப்பது பொருத்தமுடையது அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அரசாங்க செலவுகளை குறைத்து வரவு செலவு திட்ட இடைவெளியை குறைப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயத்தை வீட்டில் பொருளாதாரத்தை நிர்வாகம் செய்யும் அம்மாவும் செய்வார் என மெரிகார் தெரிவித்துள்ளார். தொடர்பான உலகச் செய்திகள். இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலில் பலஸ்தீனிய குழந்தைகள் 2 சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். ஹெப்ரோன் அருகே நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இந்த 2 குழந்தைகளும் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பலஸ்தீன மக்கள் தற்காலிகமாக குடியேறியுள்ள பகுதியில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்தும் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருவதாக பலஸ்தீனத்தின் உள்ளூர் ஆர்வலர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பகுதியை விட்டு குடியிருப்பாளர்களை வெளியேறச் செய்வதை நோக்கமாக கொண்டு இஸ்ரேலிய படைகள் செயற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. 3 கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை ஒரே நேரத்தில் விண்ணில் ஏவ உள்ளதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானில் தயாரிக்கப்பட்ட வயா, ஜாஃபர், கௌசர் ஆகிய 3 கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை அடுத்த 3 மாதங்களுக்குள் ஒரே நேரத்தில் விண்ணில் ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாக ஈரான் குறிப்பிட்டுள்ளது. பல ஆண்டுகளாக மேற்கத்திய நாடுகள் விதித்த பல்வேறு தடைகள் இருந்த போதும் விண்வெளி திட்டத்தில் பெரிய முன்னேற்றங்களை ஈரான் கண்டுள்ளதாக ஈரானிய விண்வெளி அமைப்பின் தலைவர் ஹசன் ஜலாரி தெரிவித்துள்ளார். அத்துடன் இதற்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதன்படி குறித்த செயற்கைக்கோள்கள் விவசாயம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு தொடர்பான தரவுகளை வழங்கும் எனவும் ஈரான் குறிப்பிட்டுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டு செய்தி. 19வது IPL தொடர் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் ஆரம்பமாக உள்ளது. இந்த தொடருக்கான வீரர்களின் மினி ஏலம் டிசம்பர் 16ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அபுதாபியில் நடைபெற உள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தொடர்ந்து 3வது முறையாக வெளிநாட்டில் ஏலத்தை PCCI நடத்த உள்ளது. கடந்த 2023 துபாய், 2024 ஜெத்தாவில் IPL ஏலம் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பரஸ்பர வர்த்தக பரிமாற்றத்தின்படி குஜராத் அணியில் உள்ள ஜெவான் ருதர்போர்ட்டை 2.6 கோடிக்கு மும்பை அணி வாங்கியது. இதேபோல் லக்னோ வீரர் ஜர்துல் தாக்கூரை மும்பை இந்தியன்ஸ் அணி 2 கோடிக்கு வாங்கியது. வீரர்களை தக்க வைப்பதற்கு முன்னதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையே சகலத்துறை வீரர் ரவீந்திர ஜடேஜா மற்றும் விக்கெட் காப்பாளர் துடுப்பாட்ட வீரர் சஞ்சு சாம்சன் ஆகியோர் சம்பந்தப்பட்ட உயர்மட்ட வர்த்தகம் குறித்த ஊகங்கள் கிளம்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் சஞ்சு சாம்சனை விடுவிக்க ராயல்ஸ் அணி கூடுதல் வீரர் ஒருவரை கேட்டுள்ளதாக தெரிகிறது. இரு வீரர்களின் மதிப்பும் இந்திய மதிப்பில் 18 கோடி பிரிவில் உள்ளதால் அவர்களை நேரடியாக இடமாற்றம் செய்வதே CSKவின் முதல் விருப்பமாக உள்ளது. ஆனாலும் 5 முறை சாம்பியன் அணி வர்த்தகத்தில் மற்றொரு வீரரையும் இணைக்கும் முடிவை நிராகரிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சகலத்துறை வீரர் சாம் கரன் வர்த்தகம் செய்யப்படலாம் என்று குறிப்புகள் உள்ளன. ராயல்ஸ் நிர்வாகம் இதுவரை இந்த விவகாரத்தில் அமைதி காத்தாலும் ஜடேஜாவுக்கு ராயல்ஸ் அணியின் தலைவர் பதவி வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.